கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வீட்டில் சின்னதாக ஒரு மேகி செஞ்சால், ஒரு தக்காளி சட்னி செஞ்சாலே அவ்வளோ ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகும். அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு. எங்கள் வீட்லேயும் அது நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுவாங்க. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு இன்னும் நிறைய சமைக்கணும்னு ஆசையாக இருக்கும். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாகிட்ட நான் ஒரு 4 சாமான் தேய்ச்சாலே இன்றைக்கி குழந்தை தான் எல்லா சாமானையும் தேய்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஏன் குழந்தைய வேலை வாங்குற அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு கேட்கும்போது ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஆனால் இப்போது வீட்டில் இருக்க மொத்த வேலையும் நம்ம தான் செய்கிறோம். ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன செய்கிறா ஏது செய்கிறான்னு யாரும் கண்டுக்கிறது கிடையாது. நம்ம சமையல் பண்ணி விதவிதமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் அது நல்லா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது நல்லா இல்லை, உப்பு இல்லை, உரப்பு இல்லை, காரம் இல்லை அப்படின்றத மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன வார்த்தை, இன்றைக்கி நீ செஞ்ச சமையல் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன வந்துட போகுது இல்லை? இதுவே உங்கள் வீட்டு பொண்ணு எதனா செஞ்சால் மட்டும் அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களே. எங்களையும் அப்படி தான் கொண்டாடினாங்க எங்கள் வீட்டில் இருக்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.